Hi friends, today recipe beef fried rice. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை subscribe பண்ணுங்க, support பண்ணுங்க, மறக்காம bell icon-ஐ click பண்ணுங்க. Thank you. இப்போ beef fried rice-க்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் வந்து கேபேஜ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட் வந்து ஒரு பாதி கேரட் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சியுமே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயத்தாள் அதையுமே இந்த தண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயத்தாள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம், பச்சை மிளகா, அப்புறம் பீஃப் வந்து 300 கிராம் பீஃப் எடுத்திருக்கேன். நல்லா இதை வந்து இஞ்சி பூண்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 2 கப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதையுமே ஒரு அரை பதத்துக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ முட்டை 2 எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உப்பு போட்டு இப்போ இதை வந்து அடித்து வச்சுக்கலாம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். முட்டையை ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்திருந்த பீஃபை இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தனால ஸோ இந்த தண்ணியெலாம் இறங்குற வரைக்கும் நல்லா ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. கெச்சப் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நான் பீஃப் வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி நல்லா வத்தட்டும். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தால் இதோட சேர்த்துடலாம். இப்போ கேரட்டை இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க கேபேஜை இதோட சேர்த்துடலாம். இஞ்சியை இதோட சேர்த்துடலாம். இப்போ கேப்சிகம் சேர்த்துடலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். ஆல்ரெடி பீஃப்க்கு எல்லாத்துக்குமே உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வச்சுருக்க முட்டையை இதோட சேர்த்துடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வச்சுருக்க ரைஸை இதோட சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பீஃப் ஃப்ரைட் ரைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.